இதுக்கு செலுத்த வேண்டிய கவனத்தை செலுத்துறது இல்லை. வந்தோமா போனோமான்னு ஆயிடுறாங்க சில நேரம் விசுவாசிகள். எல்லாருமே அப்படிதான். முதல்ல சபைக்கு போனோம், எனக்கு என்ன கிடைச்சிது, நான் அதை கடிச்சிட்டு பெற்றுக்கொண்டு போறேன் அப்படின்னு இருக்காங்க. கன்சியூமர் மென்டாலிட்டி. போனால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு கிடைச்சதா, ஓகே ரைட் போறேன் அப்படின்னு. அது ஓகே, ஆரம்பத்துக்கு ஓகே. ஆனால் அதையும் தாண்டி பார்ட்னர் மென்டாலிட்டி வரணும். கடைக்கு போய் பொருளை வாங்குறதுக்கும் அந்த கடையை ஓன் பண்றதனுடைய பார்ட்னருக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. யாரா இருக்க விரும்புகிறோம்? வெறும் சபைக்கு போயிட்டு எனக்கு என்ன கிடைச்சதுன்னு வாங்கிட்டு போறவங்களா, அல்லது எனக்கு கிடைச்சிருக்கிறது மற்றவங்களும் கிடைக்கணும், நான் இதுல ஒரு பார்ட்னர், இதை ப்ரொமோட் பண்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நாம வாழுகிறோமா கிறிஸ்தவ வாழ்க்கைய? இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு அவருடைய சுவிசேஷ பணி, அவருடைய சுவிசேஷம், இது பவுலுடைய சுவிசேஷம் கிடையாது, அவருடைய சுவிசேஷ பணியில அவரோட பார்ட்னர்ஸா இயங்கும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு ஒரு விசுவாசினா உங்களுக்கு ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு, பெரிய பங்கு இருக்கு. இதை செய்து வருகிறீர்களா? இந்த சுவிசேஷ பணிக்காக, இந்த சுவிசேஷம் எங்கும் செல்ல வேண்டும், இதை பற்றி ஜனங்க கேட்கணும்ன்றதற்காக நீங்க செய்யற எல்லா காரியமே இதுல கவுண்ட் ஆகும். பல விதத்துல நீங்க பார்ட்னரை போல நடந்துக்கலாம். என்னென்ன விதத்துல பார்ட்னரை போல நடந்துக்கலாம்? இந்த சுவிசேஷ பணிக்காக ஜெபிக்கலாம், மற்றவர்கள் இயேசுவை பற்றி கேள்விப்படணும்ன்றதற்காக ஜெபிக்கலாமா? யார் வேணா செய்யலாம். ரொம்ப முக்கியமான வேலை அது. அது ஒரு பாரமா இருக்க வேண்டும் நமக்கு. நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட வேண்டும். ஜெபியுங்கள், பார்ட்னர் செய்கிற வேலை. இன்னொரு வேலை என்ன? சேவை செய்வது. அதாவது இந்த சுவிசேஷ பணிக்காக நீங்க சேவை செய்யலாம்ல. சர்விங் டு ப்ரோமோட் த காஸ்பல். எந்த விதத்துல சேவை செய்யறது? வெறும் ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, உங்க வட்டாரத்துல நீங்க இதை பரப்பலாம், அல்லது உங்க சபையில நீங்க சேவை செய்யலாம். இங்க நம்ம சபையில அந்த நோக்கத்தோட தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிரசங்கமா இருக்கட்டும், ஒரு சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு சொல்லித்தர ஊழியமா இருக்கட்டும், எல்லாமே அந்த நோக்கத்தோட தான் செய்யறோம். ஏன் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரதுல எவ்வளவு கவனம் செலுத்துறோம் இங்க நம்ம. ஏன்னா சுவிசேஷத்தை அவங்களும் கேட்கணும். நம்முடைய பிள்ளைகள் சின்ன வயசுலயே கேட்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அல்லது பயனடையணும். அந்த நோக்கத்தோட தான் செய்யறோம். அப்போ நீங்க ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கிறீங்கன்னா கூட இந்த பிசினஸ்ல தான் இருக்கீங்க. நீங்களும் பார்ட்னருடைய வேலையை தான் செய்யறீங்க.